Good morning students. Today let us start Unit 5 remaining portion. Now we will see interesting chapter electromagnetic waves. What do you mean by electromagnetic waves? Electromagnetic waves ங்கிறது மின்காந்த அலைகள்னு சொல்லுவோம். So electromagnetic waves are non-mechanical wave. இது என்னது ஒரு non-mechanical wave. இது மூவ் ஆகணும் அப்படின்னா அதோடைய ஸ்பீட் வந்து ஒரே லெவல்ல இருக்கணும். அது டிராவல் ஆகுறதுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தேவை. அப்ப அந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஆனா டிராவல் ஆகுறது வேக்கம் ஸ்பேஸ்ல தான் டிராவல் ஆகும். இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இன்னொன்னு வந்து லாங்கிடியூடினல் வேவ். டிரான்ஸ்வர்ஸ்னா நமக்கு தெரியும் குறுக்கலைகள், அண்ட் லாங்கிடியூடினல் மீன்ஸ் நெட் அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது இது ரெண்டுல எந்த கேட்டகரி? இட் இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். தென் நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் என்னது? ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லிசன். ஹென்ரிச் ருடால்ஃப் ஹெர்ட்ஸ் இவர் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கண்டுபிடிச்சது. எந்த இயர் அப்படின்னா 1888ல கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த டயக்ராம் நீங்க வரையணும். இந்த டயக்ராம் வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த தியரி பார்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ். இதுதான் என்ன அப்படின்னா 2 எலக்ட்ரோட்ஸ். தீஸ் எலக்ட்ரோட்ஸ் which are made up of small spherical metals. இதுல பார்த்தா அப்படின்னா 2 டைப் ஆஃப் இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் மெட்டல்ஸ்னால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கனெக்டட் டு த 2 ஸ்பியர், the large sphere. 2 ஸ்பியர் எடுக்கிறோம். These spheres are connected to the induction coil. இது ஸ்பியர் 1, இது வந்து ஸ்பியர் B. These 2 sphere is connected to the induction coil. இதுதான் இந்த ரவுண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுதான் என்ன அப்படின்னா இண்டக்ஷன் காயில் வித் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ். இதுல எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் வெரி ஹை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இங்கதான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒரு ஹை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட். 2 மெட்டாலிக் ஸ்பியர் வச்சிருக்கோம். இந்த ஸ்பியர் என்ன பண்ணிருக்கோம்? 2 எலக்ட்ரோட்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த எலக்ட்ரோட்ஸ்ல வந்து ஹை பொட்டன்ஷியல். இந்த எலக்ட்ரோட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பெரிக்கல் மெட்டல்ஸ், அதாவது வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து சுத்தி இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் மெட்டல்ஸ். இத 2 என்ன பண்றோம் அப்படின்னா 2 மெட்டல் ஸ்பியர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த 2 மெட்டல் ஸ்பியரும் ஒரு இண்டக்ஷன் காயிலோட கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுல வந்து நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஹை பொட்டன்ஷியல், அதாவது ஹை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து என்ன பண்றோம்? இதை ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் பேட்டரி. திஸ் இஸ் கீ. இதுல கரண்ட் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கரண்ட் என்ன செய்யும் அப்படின்னா இது வழியா வந்து பாஸ் ஆகும். இதுதான் ஹை பொட்டன்ஷியல். HT மீன்ஸ் ஹை பொட்டன்ஷியல், L மீன்ஸ் இண்டக்டன்ஸ், I இஸ் த கரண்ட், PT is the battery, and K is the key, and AB is the metal sphere. So these 2 sphere is connected to the induction coil, and these 2 spheres is connected to the battery. இதுல வந்து 2 ப்ராசஸ் இருக்கும். இந்த கீயை வந்து ஓபன் பண்ணும்போது கரண்டோடைய ஃப்ளோ எப்படி இருக்கு, இந்த கீயை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ these 2 electrodes, அதாவது இப்ப என்ன பண்றோம்? இப்ப பேட்டரியில வந்து கரண்ட் பாஸ் ஆகுது, இந்த ஸ்பியர் வழியா வருது. அப்போ this high potential இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியது வந்து ஏர் பார்ட்டிகல்ஸ். அப்ப the air between these electrodes, these 2 electrodes, these
this electrodes gets ionized. என்ன செய்யும்? இந்த ஏர் பார்ட்டிகளோட சேர்த்து அயனைஸ் ஆகும்போது இந்த இடத்துல என்ன செய்யும்னா ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? இந்த ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அப்ப இதை என்ன பண்ண ஒரு டிடெக்டரோட கனெக்ட் பண்ணிருக்கோம். எதை? இந்த எலக்ட்ரோடு இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோட இந்த இருக்க வேவ், இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த வேவை ஒரு டிடெக்டரோட என்ன பண்ணிருக்கோம்? கனெக்ட் பண்ணிருக்கோம். கனெக்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்? திஸ் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் எலக்ட்ரோட் டு த ரிசீவர். என்ன பண்ணுது? இதை கனெக்ட் பண்ணும்போது எனர்ஜி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் எலக்ட்ரோட் டு த ரிசீவர். இந்த எலக்ட்ரோட்ல இருந்து என்ன பண்ணுது? இந்த ரிசீவருக்கு எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேவுக்கு பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அட் த சேம் டைம் இந்த இருக்குல்லையா டிடெக்டர், இந்த டிடெக்டரை சப்போஸ் இப்ப 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யாது? இங்கே ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணாது, எந்த ஸ்பார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா அதோடைய பொசிஷன் கரெக்டா 90 டிகிரிக்கு ஈக்குவலா வந்துடும். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு நமக்கு தெரியும். அப்ப மேக்ஸ்வெல் ஹெர்ட்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி என்ன பண்றாரு? அடுத்து ஒரு ரேடியோ வேவ்ஸை இதுல பாஸ் பண்றாரு. அப்ப ரேடியோ வேவ்ஸை பாஸ் பண்ணும்போது இந்த லைட்டோட ஸ்பீட் 3 × 10⁸ ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவை அனலைஸ் பண்றாரு. இதுதான் என்ன அப்படின்னா ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஹென்ரிட்ஸ் ரொனால்ட் ஹெர்ட்ஸ்ங்கிறவர் 1888ல கண்டுபிடிச்சாரு. இதுல 2 மெட்டாலிக் ஸ்பியர் வச்சிருக்கோம். இந்த ஸ்பியரை 2 எலக்ட்ரோடோட கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்பியரையும் ஒரு ஹை டென்ஷன் பேட்டரியோட கனெக்ட் பண்ணி இண்டக்ஷன் காயிலோட கனெக்ட் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா இது ஹை பவரான ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்மிட்டர், இது டிரான்ஸ்மிட்டர், இது என்னது ரிசீவர். அப்ப அந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன செய்யும்னா இந்த ஏர் பார்ட்டிகல் இடையில அதிகமான வோல்டேஜ் போகும்போது ஸ்பார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப இந்த டிடெக்டர்ல இருந்து என்ன பண்ணும்? இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு என்னன்னா எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணுது. எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும்போது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்ப ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பாஸ் பண்றாரு, அடுத்து ஒரு ரேடியோ வேவ்ஸை பாஸ் பண்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேவ்ஸை பாஸ் பண்ணும்போது இந்த டிடெக்டருடைய பொசிஷன் 90 டிகிரில இருந்துச்சுன்னா ஸ்பார்க்கோடைய லெவல் ப்ரொடியூஸ் பண்ணாது. அட் த சேம் டைம் அதோட ரொட்டேஷன் மாறும்போது என்ன செய்யும்னா ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஹெர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பை செகண்ட், ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/2π√LC. நாம் 5 × 10⁻7 ஹெர்ட்ஸ். இதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி ஹெர்ட்ஸ் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஹெர்ட்ஸ் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறானா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை எப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரை வச்சு என்ன பண்றாருன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாரு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி என்ன பார்க்க போறோம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். லிசன், இதுல பாருங்க, இதுதான் என்ன அப்படின்னா வேவ்ஸ் ப்ராபகேஷன் சொல்லுவோம். ப்ராபகேஷன் அலை பரவுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்ப இது என்ன ஆக்சிஸ்ல இருக்குன்னு பாருங்க. திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ், இதுதான் என்னது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 ஃபீல்டு கொடுக்குறோம். ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரு டைரக்ஷன்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு டைரக்ஷன்லயும் கொடுக்கிறோம். அப்ப திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் அ ப்ராபகேஷன். இதுதான் ப்ராபகேஷன் உடைய டைரக்ஷன். அப்ப எந்த டைரக்ஷன் வருதோ அதுதான் இந்த ஆரோ மார்க் எதை மீன் பண்ணும்? அதனுடைய டைரக்ஷன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன். அடுத்து இதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்டான ஒரு 8 ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, electromagnetic waves are produced by any accelerated charge. electromagnetic wave எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? accelerated charge நம்ம கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுக்கு என்ன செய்யும்? டிரான்ஸ்மிட் ஆகும்ல. அது மாதிரி எந்த விதமான ஆசிலேட்டட் சார்ஜ் என்ன செய்யும்? எப்படி வேணாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது do not require any medium. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது டிராவல் ஆகுறதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவை கிடையாது.
எனி மீடியம் தேவை கிடையாது. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் பாஸ் பண்ணணும்னா எந்த ஒரு மீடியமும் தேவை கிடையாது. எதுக்கு? ப்ராபகேஷனுக்கு. அட் த சேம் டைம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். இது வந்து செகண்ட் பார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரேட்டட் சார்ஜ் வந்து எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகணும்னா எந்த ஒரு மீடியமும் தேவை கிடையாது. எப்போ? ப்ராபகேஷனுக்கு. இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். இது ஆஸ் யூஷுவலாக நமக்கு தெரிஞ்சது. அடுத்த தேர்ட் பாயிண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். ஏன்னா இது ஒரு குறுக்கலைகள், அது நமக்கு தெரிஞ்சது. அடுத்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த ரெண்டு ஃபீல்டையும் வச்சு என்ன பண்ணணும்னா ஆசிலேட் பண்றோம். இந்த ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டையும் பண்ணும்போது என்ன செய்யும்னா டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும்? எக்ஸ் டைரக்ஷன்ல போகும். இது ஒரு குறுக்கலைகள்னு சொல்லியாச்சு. இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஃபீல்ட கொடுத்தாலும் அது என்ன செய்யும்? ப்ராபகேஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷனை நோக்கி தான் போகும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், இதுல அடுத்து பார்த்தா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது வந்து டிராவல் ஆகும். டிராவல் ஆகும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டிராவல் வித் த ஸ்பீட் இந்த வேக்கம் ஸ்பேஸ்ல போகும். அப்ப வேக்கம் ஸ்பேஸ்னா அதுக்கு என்ன தேவை? ஃப்ரீ ஸ்பேஸ். அப்ப c is equal to 1 by root of epsilon naught mu naught is equal to 3 into 10 to the power 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இதுதான் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து டிராவல் ஆகக்கூடிய லைட்டோட ஸ்பீட் ஆஃப் த லைட்டோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? c is equal ஸ்பீட் ஆஃப் த லைட் c is equal to 1 by root of epsilon naught mu naught is equal to 3 into 10 to the power 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பெர்மிட்டிவிட்டி, அதாவது எப்சிலான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்சிலான் அண்ட் மியூ. ஸோ எப்சிலான்ங்கிறது என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி அண்ட் மியூ ஆர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மியாபிலிட்டி. அப்போ இந்த பெர்மிட்டிவிட்டினா என்ன, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா என்ன, ரிலேட்டிவ் பெர்மியாபிலிட்டினா என்ன, இது ரெண்டையும் பொறுத்து இதோட லெவல் எப்படி மாறும் அப்படின்னா அதாவது இதனுடைய ஸ்பீடு விங்கிறது என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ் மேக்னெட்டிக் வேவ்ஸோடைய ஸ்பீட். அப்ப ஸ்பீடு வந்து ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கும்போது எதுக்கு இருக்கும்? இந்த ஏர் மீடியத்துக்கு லெஸ் தானா இருக்கும். அப்ப மியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த லைட் பை அண்ட் சி பை வி. சிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிங்கிறது ஸ்பீடு அண்ட் விங்கிறது அதனுடைய அந்த வேக்கம் ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸ்ல எவ்வளவு டிராவல் ஆகுங்கிறது தான் மியூவோட வேல்யூ. அப்ப எப்சிலான் பெர்மிட்டிவிட்டினா என்ன, ரிலேட்டிவ் பெர்மியாபிலிட்டினா என்ன. இப்ப லைட் டிராவல் ஆகும்போது வேக்கம் ஸ்பேஸை பொறுத்து அதனுடைய ஸ்பீடை பொறுத்து வெலாசிட்டி எப்படி மாறும்? மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி தான் அதனுடைய கான்ஸ்டன்ட் டேர்ம். அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை, அதாவது என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது வந்து டிஃப்ளெக்ஷன் எதை பொறுத்து இருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டாவும் இருக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டாவும் இருக்கலாம். அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது வந்து என்னென்ன இருக்குன்னா இன்டர்ஃபரன்ஸ்னா குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த வேவ் டிரான்ஸ்மிட் ஆகும்போது உள்ள கூடி ஒன்னொன்னா வருது இல்லையா, ஒன்னுக்கு குறுக்க வர்றதுனால அது இன்டர்ஃபரன்ஸ். டைஃப்ராக்ஷன் அப்படின்னா சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். போலரைசேஷன் அப்படின்னா முனைவாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எட்ஜில் நடக்கக்கூடியது போலரைசேஷன். ஒவ்வொரு வேவ்ஸுக்கும் இடையில நடக்கக்கூடியது இன்டர்ஃபரன்ஸ். அதே எலாபரேட்டா நடக்கக்கூடியது வந்து டைஃப்ராக்ஷன். இந்த 3 ப்ராசஸும் நடக்கும். அதை பேஸ் பண்ணி அடுத்து என்ன பார்த்தோம்னா the energy density associated with an electromagnetic wave propagating in the free spaceல வந்து டிராவல் ஆகும்னா அந்த எனர்ஜி டென்சிட்டி என்ன அப்படிங்கிறது u is equal to of epsilon naught e squared plus of 2 mu naught b squared. இதெல்லாம் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது வந்து நிறைய எனர்ஜி வந்து கேரி பண்ணும். எனர்ஜி, லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா கேதர் பண்ணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா the relative magnetic permeability of the medium is 2.5 and the relative electrical permittivity of the medium is 2.25. Compute the refractive index of the medium. refractive index na ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல் எண் வந்து கண்டுபிடிக்கணும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட்டே கிடையாது. யூனிட் இல்லாத ஒரு டேர்ம் எது அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ வாட் ஆர் த கிவன் வேல்யூஸ்? மியூ ஆர் கொடுத்துருக்காங்க, எப்சிலான் ஆர் கொடுத்துருக்காங்க, மியூ கேட்டிருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதான் ஃபார்முலா. மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஆர் எப்சிலான் ஆர். ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இந்த ரூட்டை வெளியில் எடுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடியதான் மியூவோட வேல்யூ. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை என்ன லெட்டரில் டிஃபைன் பண்ணோம்னா மியூ. மியூ இஸ் ஈக்குவல் டு 2.372. there is no unit. Can you understand? Yes. So first என்ன பார்த்தோம்? ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்புறம் எக்ஸாம்பிள் 5.2 பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப், இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். sources of electromagnetic waves. Listen. சோர்ஸுக்கு வந்து இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம்ல வந்து ரெண்டு, அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய சோர்ஸ். இது ரெண்டு சார்ஜ் பிளேட் எடுத்திருக்கோம். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். இது வந்து அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுல நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு சோர்ஸ் என்ன அப்படின்னா ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று வந்து என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எம்டி ஸ்பேஸை வந்து இ நாட்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஃப்ரீ ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸை வந்து பி நாட்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு டைப் ஆஃப் வேவ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரெண்டு வேவும் டிரான்ஸ்மிட் ஆகும்போது இது என்ன டைரக்ஷன்ல போகுதுன்னா இசட் டைரக்ஷன். இதுதான் வந்து ப்ராபகேஷன் ஆஃப் த டைரக்ஷன். ப்ராபகேஷன் ஆகக்கூடிய டைரக்ஷன் என்னதுப்பா? இசட் டைரக்ஷன். அப்ப ஒய் டைரக்ஷன்ல என்ன இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட். எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன இருக்கு? எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இதோடைய டைரக்ஷனை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும்? இதை எழுதணும். இப்ப இது வந்து இ ஒய், இது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன்ல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. திஸ் இஸ் த எக்ஸ் டைரக்ஷன், பிஎக்ஸ். Can you understand? Yes. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்திருக்கோம். ஸ்டேஷனரி சார்ஜஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேஷனரி, எனி ஸ்டேஷனரி சார்ஜ் ப்ரொடியூசஸ் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது வந்து பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். When the charge moves with the uniform velocity, it produces the steady current. steady current தான் ப்ரொடியூஸ் பண்ணும். If the charged particle, இந்த charged particle நம்ம கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், இதை கொடுக்கும்போது சார்ஜ் என்ன செய்யும்? ஆக்சலரேட் ஆகி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இந்த போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா டைமை பொறுத்து வேரி ஆகும். டைம் வேரியிங் ஃபீல்ட்ஸ் வந்து எது அப்படின்னா இந்த ரெண்டு ஃபீல்டும். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ப்ராபகேட் ஆகணும் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல ஆகுது அப்படின்னா இந்த இசட் டைரக்ஷன். அப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன்ஸ். எதை பொறுத்து? இந்த எலக்ட்ரிக் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார்ஸை பொறுத்து. அப்ப எந்த ஒரு ஆசிலேட்டரி மோஷனை எடுத்தாலும் அதுல ரெண்டு டைப் ஆஃப் த ஃபீல்டு இருக்கும். ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிராவல் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து இசட் டைரக்ஷன். அண்ட் எலக்ட்ரிக், அதாவது ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ் வந்து இசட் டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இசட் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் வேவ் ப்ராபகேஷன். Can you understand? Yes. But propagation along z direction and electric field vectors will be electric field vectors along x axis, and this is the electric field along y axis and the magnetic field along x axis. இத பேஸ் பண்ணி இந்த வேவ் சொல்லும்போது வேவ் டிரான்ஸ்மிட் ஆகும்போது கண்டிப்பா ஆம்ப்ளிடியூட்ஸ்ல என்னன்னு சொல்லலாம்? பீச் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த வேவோட அந்த எட்ஜில் இருக்கக்கூடியதுதான் ஆம்ப்ளிடியூட்ஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்து E0 அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B0.
அப்ப E நாட் அண்ட் B நாட்ங்கிறது வந்து ஆம்ப்ளிடியூட்ஸ். எப்ப ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா இந்த K அப்படிங்கிறது வந்து வேவ் நம்பர். இதுதான் என்ன அப்படின்னா K. அட் த சேம் டைம் ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ டைமை பொறுத்து ஒவ்வொரு வேவும் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறது தான் இதோடைய டேர்ம். அப்போ நமக்கு தெரியும் இதில் என்னென்னலாம் டிராவல் ஆச்சுன்னு தெரியும். அப்போ கேங்கிறது வேவ் நம்பர், ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ போத் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆசிலேட் வித் த ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி மாறும்போது சார்ஜை பொறுத்து என்ன செய்யும், நம்பர் ஆஃப் த ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இதோட ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஒய் டைரக்ஷன். அப்போ இதோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா by using this formula E naught sin kz minus omega t, and Bங்கிறது magnetic field ஓட direction x direction, so B naught sin kz minus omega t. so இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இதோடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃப்ரீ ஸ்பேஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் கிடைச்சிரும். So C is equal to E naught by B naught is equal to 3 into 10 to the power 8 meter per second. So V is equal to E naught by B naught less than speed of the light. The energy of the electromagnetic waves comes from the energy of the oscillating charge. The oscillating charge depend பண்ணி தான் electromagnetic waves நம்ம analyze பண்ண முடியும். This also important 5 mark question. டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து என்ன செய்யணும், இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அதோட ஃபார்முலா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்னா அதை பேஸ் பண்ணி உள்ள ஃபார்முலா. இதை வச்சு என்ன பண்ணணும், ஸ்பீட் ஆஃப் த லைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. Compute the speed of the electromagnetic wave in a medium if the amplitude of the electric and magnetic fields கொடுத்திருக்காங்க, electric field கொடுத்திருக்காங்க, magnetic field கொடுத்திருக்காங்க. இதை வச்சு என்ன செய்யலாம், இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் E நாட் தெரியும், B நாட் தெரியும். என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீட் ஆஃப் த electromagnetic wave. ஸ்பீட் ஆஃப் த electromagnetic wave கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா, E நாட் by B நாட். ரெண்டு வேல்யூவும் தெரியும், ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா 3/2. What is the value? 1.5 into 10 to the power 8 meter second minus 1. Can you understand? Yes. Dear students, today class is over. Till page number 275 I finished. Today your homework is why are electromagnetic waves non-mechanical wave, and write down the properties of electromagnetic waves and discuss the source of electromagnetic waves. இது ரெண்டு important 5 marks, இது வந்து 2 mark. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள் 5.2 பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.3, அடுத்து சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி sources of electromagnetic waves chapterல 4 headings இருக்கு, 4 headingsமே முடிச்சாச்சு. So today class is over. Please study these questions. Dear students, we will see next class. Thank you students. Thank you.